ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 5 தான் எட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டில் பண்ணலாம். நான் பேசுகிற வேறு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெரி ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதான் உன்னோட ஃபுட் ஷாப் நேம் வேணான பாரு அப்படிங்கிற மாதிரி நேமோட பாட்டா குக்கி ஃபுட் ஷாப்னு தான் நேம் இருக்கும். அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேடு இது என்னோட பேட்டை சர்ப்ரைஸா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் ஏண்டா சிசரை பிடிச்சிக்கோ கட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், குக்கி அப்படி வேகமாக ரிப்பனை கட் பண்ண போவாரா? இந்த மாதிரி கட் பண்ண போனால் நம்ம குக்கி ஃப்ரெண்டு கட் பண்ணுறத பிரேக் பண்ணிவிட்டு டேட் மாம் கம் கியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கிட்டேயே கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக் ஆகி குக்கியை நோட் பண்ணால் பக்கத்தில் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரையும் லைட்டாக ஹக் பண்ணப்படி எனக்கு எல்லாமே நீங்கள் மட்டும்தான், என் கூட சேர்ந்தே கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணப்படி பிடிக்க சொல்கிறாரு. இந்த மாதிரி பிடிக்க சொன்னால் ஜங்குக்கும் டேயும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணப்படி 3% சேர்ந்தே அந்த ரிபன்ஸை கட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஹாப்பியான அந்த பிளேஸில் இந்த மூமெண்ட்டெல்லாம் பார்க்குற ஜாக்ஸிக்கு கடுப்பாகுது. வாடுற கோவட்டுக்கு இந்த பிளேஸுக்கு பாம்பு வச்சு பிளாஸ்ட் ஆக்கணுங்கிற அளவுக்கு தான்டா டிங்கிங் வருது. ஆனால் நீங்கள் ரிபனை கட் பண்ணியாடா ஹாப்பியாக கொண்டாடுறீங்க. ஐயோ, இந்த அங்கிள் வேற ஏடா அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னாரு. இதுக்கு ஏன் அங்கிள் எவ்வளவோ பரவாயில்ல, நினச்சதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஜாக்ஸி இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தோம். தூரத்துலேயே அந்த ஹுட்டி போட்ட பசண்டுமே இங்கே நடக்கிற மூமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு அந்த பசண்டோட ஐஸ்லலாம் அவ்வளோ டீரி அப்படியே கலங்கி ட்ராப்பாக விழுந்தா அந்த பசனோட ஐஸில் அவ்வளோ கோவம், ஐஸே செம்ம ரெட்டிஸ் அப்படி செகண்டு போய் இருக்குது. அப்படியே அந்த பசண்ட் ஹேண்ட்ஸை துருக்கி முறுக்குனபடி, உன்னை சும்மா விட மாட்டேன், இந்த மாஃபியா ஃபேமிலியே நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவட்டலாம் அந்த பசண்ட் இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இப்போ அப்படியே நம்ம டேடா அந்த பிளேஸில் கேக்குக்கு முன்னாடி கொண்டு வந்து குக்கி விடுறாங்க. குக்கி டே அப்புறம் வி எல்லாருமே சேர்ந்து குக்கி பக்கத்துலன்னு கேக்கை கட் பண்ணி குக்கி அப்படியே நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்கு அப்படியே நம்ம விக்கு ஜானாவுக்குங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஃபீட் பண்ணி விட்டுட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்ற பர்சன்ஸ்க்கு அப்படியே கேக் எடுத்து கொடுத்தோம். டேக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகி, கண்டிப்பாக இன்றைக்கும் அவனுக்கு பேட் ஆகிடானே, கண்டிப்பாக அவனுக்கு இன்றைக்கி பேட் ஆகிட்டான், ஆனால் நான் என்னால் எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பெயினான மூமெண்ட்டில் ஜெனியோட நம்பருக்கு தான் திரும்ப கால் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி கால் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். பையனோட பேட்டே ஃபங்க்ஷனை தாண்டி நீ யார்கிட்ட என்ன பேச ட்ரை பண்ணிகிட்ருக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்கோ கொண்டு கேட்கவும், அது ஒன்றும் இல்லை ஜொங்கோக், ஒன்றும் இல்லை, அது சும்மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப நார்மலாக கேஷுவலாக இருந்தான். டே கோப்ரா, என்னடா என்ன க்ரீம்லாம் செம்மையாக இருக்குது, ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோ இல்லை வெண்ணிலா ஃப்ளேவரா? இல்லையே, எக்கச்சக்க கலரில் இருக்குது, செம்மையாக இருக்குது குக்கி, க்ரீம்ஸ் அப்படியே அள்ளுடு அப்படிங்கிற மாதிரி மொத்த கேக்கையும் சுட்டி ரவுண்டாக பண்ணப்படி கோப்ரா மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, டே நீ ஸ்னேக்கு தானடா, என்னடா ஹியூமன் மாதிரி கேக்லாம் சாப்பிட்ற? அது வாங்க கூட சேர்ந்துட்டோம்லடா, அந்த பழக்கம்லாம் ஒட்டிருச்சு, என்ன பண்ண சொல்கிற? ஃப்ளேவர் வர்ற செம்மையாக இருக்குது. மாமே அவங்க ஆன்சரில் பட்டியோ 10 அடுக்கில் அப்படி அடுக்கி வச்சுருக்காங்க கேக் பீஸு. அடா எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டிங்களாடா, இது ஃப்ரீயாக தானே இருக்குது, நான் சாப்பிட்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏண்டா டே, ஏமாம் அவங்க ஹேண்ட்ஸாலே எனக்காக ரெடி பண்ண கேக்கை நீ சிங்கிள்% சாப்பிடுவேன்னு இப்படி கேக்கை சுற்றி ரோலாகி உட்காந்துருப்பியாடா? ஹே படா சும்மா கட்டிக்கிட்டு இப்போ உன் ஒய்ஃப் அங்கே சிங்கிளாக நிற்கிறாங்க, அவங்க கிட்ட போய் ஏதாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி கோப்ரா இந்த மாதிரி சொல்லவும், கோப்ரா பேட்டை அன்னைக்காவது உன்னை சும்மா விட்டு வைக்கலான்னு நினச்சேன், பட் உனக்கு இருக்கிற கொழுப்புக்கு எனக்கு உனக்கிட்ட அப்படி பண்ணியே தீரணும்னு போல் இருக்குது, என்ன பண்ணலான்னு நினைக்கிற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டான். என்னடா பண்ண போகிற, இந்த கேக் பீஸ் எல்லாத்தையும் எடுத்து ஊட்டி விட போறியா? ஊட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மவுட்டை ஓப்பன் பண்ணால் ஊட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி கிரிப்பா கோபுராவோட நெக்கை பிடிச்சி தூக்குனவே கிட்டலையே. இன்றைக்கி நான் ஷர்ட் வேர் பண்ண சொல்ல எப்போது வேர் பண்ணக்கூடிய என்னோட ரேர் பெல்ட்டை வேர் பண்ண மறந்து போச்சு, அதனால கொஞ்சம் ஹிப்பில் நிற்க மாட்டேங்குது, அதனால என்ன பண்ண போகிற குக்கி, பின்னு எதுவும் குத்த போறியா? இல்லைடா, பின்னாவே உன்னை மாற்றலான்னு முடிவு பண்ணிட்டேனுங்கிற மாதிரி ஃபேண்டுக்கு ஏதோ பெல்ட்டு போடுற மாதிரி நம்ம கோபுரம் பிடிச்சி இறுக்கி கட்டிட்டாரு.
டேய் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோபுரம் ஷாக்காண்ணா இது கூட மாச கெட்டாட்டா இருக்குது குக்கே மிரர் முன்னாடி நின்றுடா கோபுரா பெல்ட்டாவே நான் ஸ்னேக்கா மாட்டியிருக்கேன்னு சொல்லி இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேரும் அள்ளு விட்டு ஓட போகிறாங்க கோபுரா அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். என்னை இப்படி திருக்கி முறுக்கி பெல்ட்டு மாட்டி மாட்டினது மட்டும் இல்லாமல் என்னையே கலாய்க்கிறியாடாங்கிற மாதிரி கோவத்தில் குக்கியை நோட் பண்ணா தேவையில்லாமல் இந்த மாதிரி கட்டிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க பெல்ட்டாக தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி இறுக்கி பிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு அப்படியே என்னோடய கர்ச்சிப்பு அப்புறம் பர்ஸ் போடா குறைக்க என்னோடய ஷூ அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணியிருக்கேன். எப்படி வசதி அப்படிங்கிற மாதிரி கேட்டால் விட்டா நம்மளை ஃபுல்லாக பீஸாக கட் பண்ணி ஒவ்வொரு திங்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானோ. இல்லை பேட்டே ஃபங்க்ஷன் எண்டாகி ஹவுஸுக்கு போகட்டேண்டியும் கம்முனே இருந்துரு கோப்ரா கம்முனே இருந்துரு, இல்லைன்னா அவன் உன் டோலை உரிச்சிருமா ரேர் கலெக்ஷன் சொல்லிவிட்டு நம்மளையே கில் பண்ணி எல்லோரும் முன்னாடியும் பிகு காட்ட ஆரம்பிச்சிருவான், சீன் போட ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நான் டெட்டாக விரும்பல குக்கி அப்படிங்கிற மாரி சொல்லவும் அவ்வளோ பயமா என் மேலே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு குக்கி அப்படியே கேஷுவலாக அங்கே இருந்து போனால் வீடா ஐயோ பாவம் இந்த கோப்ரா ஏன்னா இந்த குக்கி இந்த மாதிரிலாம் பண்ணுறானோ குக்கி அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம குக்கி முன்னாடி வந்திருந்தா ஐயோ பேபி நான் ஒன்னாதான் தேடி வந்துட்டு இருந்தேன் எங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேனுங்கிற மாதிரி குக்கி வேகமாக கிரிப்பாக ஆக் பண்ணால் கோபுரா நடுவில் இருந்து நல்லா நையிடு டே உன் அன்பு மலையை வெளியே எங்கேயாவது கொண்டு போய்டா என்ன பெல்ட் மாதிரி மாட்டி என்னடா நச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம கோபுரா டென்ஷன் ஆனால் வீடாம் நம்ம குக்கி இப்படி கிரிப்பாக பிடிச்சா பெல்ட் மாதிரி இறுக்கி கட்டியிருக்காருல அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணபடி கோபுராவை தப்பிக்க விட்றாரு. ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க அவனே போக விட்ட, ஏய் பாவம் எதுக்காக இந்த மாதிரி இப்போ பட்டலாட்டுக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கேன், அது உன்னோட பிரதர் என்னது என்ன என் என் ஃபேமிலி கூட சேர்ந்து நீ என் பிரதருங்கிற பாண்டிங்கில் வந்துட்டியா. இந்த குக்கி எப்போதும் சிங்கிள் பர்சன்ட் தான், இந்த குக்கிக்கு இன்னொரு பிரதர் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி குக்கி இந்த மாதிரி பேசுனா இப்போ ஆப்போசிட்டில் அந்த ஹுட்டி போட்ட பர்சன் தான் இங்கே நடக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு அந்த பர்சன்ட்டை லைட்டாக இடிக்க அந்த பர்சன்டோட அந்த ஹுட்டி கொஞ்சம் மூவ் ஆனானா குக்கி பாட்டு அப்படியே அந்த பர்சன்ட் அங்கேருந்து வேகமாக மூவ் ஆன் ஆகுறாங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. பேட்டை ஃபேம்ஸ்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக எண்ட் ஆகி நேராக ஹவுஸ் கொண்டாங்க. இப்போ ஜங்குக் டேயோட ரூமை தான் காட்டுது. டே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாகி குக்கியோட பேட்டை இந்த டைம் நல்லா செலிப்ரேட் பண்ணோம். இதுக்கப்புறம் அவன் தேர்ட் இயர் படித்து முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கம்பெனிக்கு தான் ஒர்க்குக்கு வர போகிறான். ஜங்குக் அவனுக்கு என்ன மாதிரி ஒர்க்கை சொல்லிக் கொடுக்க போகிறாங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா குக்கி என் கூட சேர்ந்து கன் பயிற்சிலாம் பண்ணணும்னா இது கன் பயிற்சி அப்படிங்கிற மாதிரி கோவட்டில் நம்ம டேட்டு இருந்தோம்னா அவன் மாஃபியா கிங் ஆக போகிறானா டேடுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு ப்ளேஸில். இங்கே பாரு ஜங்குக், அவன் மாஃபியா ஒர்க்குக்கெலாம் இன்வால்வ் ஆகக்கூடாது, உடலாட மைண்டில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக இந்த மாதிரி பேசினா சரி பார்த்துக்கலாம், மாஃபியா ஃபேமிலியிலே இருந்துக்கிட்டு மாஃபியாவாக கூடாதுன்னா எப்படிடா அப்படிங்கிற மாதிரி டேயை பேக்கப் பண்ணபடி அந்த நோட் பண்ணபடியும் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தான். அந்த பிளேஸில் தூரத்துலேருந்து எப்போது 5 o'clock ஒருத்தன் பார்ப்பான்ல அவன் இப்போவும் பாட்டுட்ருக்கான். நம்ம ஜங்குக்கு தான் ஜங்குக்குன்னு டேயும் நம்ம டே குக்கை பாட்டுட்ருக்கான். நம்ம டேயை டைஸில் வச்சபடி டே ஜங்குக்கோட சொல்கிறதுல கிட்ட வச்சபடி ரொம்ப ஒரு மாதிரி ஹக்கான ஒரு சாஃப்ட் வார்மான பிளேஸில் 2 பேரும் அப்படியே மூணப்பட்டபடி கொஞ்சம் அமைதியாக சைலண்ட்டாக இருந்தால் டக்குன்னு அந்த பிளேஸில் ஜானாவும் குக்கியும் ரன் பண்ணவே கிட்டலே டேட் மாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கிற மாதிரி கட்டுமோ 2 பேரும் பயந்துருவாங்க. இந்த மாதிரி பயந்தா ஒரு 1/2 hour அமைதியாக இருக்க மாட்டிங்களா. ஜோனா நீயாவது சரி, குக்கி நீ ஏன்டா இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டான். மாமா இவாடாமா ஒரு ஹாரர் மூவின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மூவியை காட்டிட்டா, அந்த மூவியை பாட்டில்லைன்னு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்கம்மா, நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு இங்கேயே பட்டுக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம ஜொகோ கூட டைஸில் தான் இருப்பார். அது போட்டு குக்கி மிட்டையோட டைஸில் உட்காருவோம். டேய் என்னடா சாப்பிட்ற டாடா விட நீ ரொம்ப வெயிட்டான மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கண்ணை வைக்காதம்மா நீ தினமா அள்ளி கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேனுங்கிற மாதிரி டேயோட டைஸில் உட்காந்தபடி டே கிரிப்பாக படிச்சா ஏண்டா டே என்னடா நினச்சிட்டு இருக்கா, அப்போ எனக்கு என்ன இந்த பிளேஸ் இல்லை நினைக்கிறியானுங்கிற மாதிரி ஜங்க கூட ஒரு டைஸில் தான் டேயும் குக்கி உட்காந்துருந்தா, இன்னொரு டைஸில் நம்ம ஜோனா உட்காந்துக்கிறா. டாடி எனக்கு அந்த மூவி பாட்டிலேருந்து கண்ணை முன்னாலே அந்த கோஸ்ட்டு தான் முன்ன நின்ன மாதிரி இருக்குது, மாஃபியா கிங் ப்ளீஸ் என்னை காப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம குக்கி நம்ம ஜங்கு கூட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி ஜானா அப்படியே ஜங்கு கூட செஸ்ஸில் படுத்தா. அட பாவீங்களா, அப்போ இன்றைக்கி நைட்டு அவ்வளோ டானானுங்கிற மாரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் நம்ம வீடா
மேம் அப்படிங்கிற மாரி கரெக்டாக அந்த பிளேஸ்லன்றானா விய பாட்டோடையே நாம ஜொங்குக்கு கடுப்பு எங்கெல்லாமோ போனா பிபி பிபி வந்துக்கா இங்கே பிளேஸ் சும்மாடா இருக்குது ஓடியா ஓடியா என் டைஸில் வந்து உட்காந்துக்கோ எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் ஷாக்கானா வி அப்படியே பயத்துலேயே வந்து மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா நானும் குக்கி கூட இருந்துக்கிட்டுமா டேய் என் ஹஸ்பண்டோட டைஸை என்னடா நினச்சிங்க ஒரு பர்சனோட டைஸில் இத்தனை பர்சன்டாடா இருப்பீங்க அப்படிங்கிற மாரி டேய் காண்டாகி எல்லாரும் எழுந்து போங்கடாங்கிற மாரி சொன்னால் முடியாதுங்கிற மாரி வியோட ஆன்சர் பிடிச்சி குக்கியோட டைஸில் உட்கார வச்சோம். அது ஒரு லாங் சோஃபா தான் ஸ்லீப் பண்ணுற மாதிரி. நம்ம ஜொங்குக்கு எப்படி சொல்கிறது உட்காண்ட்ருக்காரு லெக்க நீட்டிருக்காரு ஒரு பக்கம் டைஸில் டே ஒரு பக்கம் டைஸில் ஜானாங்கிற மாரி. இப்போ டேயோட டைஸ்லேயே குக்கி உட்காந்துருந்தா குக்கியோட டைஸில் வியூ உட்காந்துருக்காங்க. அட பாவிலா என் ஹஸ்பண்ட் பாவண்டா அப்படிங்கிற மாரி நம்ம டே அப்படியே ஜொங்குக்கு பாட்டு திரும்பினா ஜொங்குக்கு அதை எதுவுமே பெருசாக கண்டுக்காம ஒரு ஹேண்ட்ஸை வச்சு ஜோனாவை பிடிச்சிருக்காரு இன்னொரு ஹேண்ட்ஸை வச்சு டேயோட கிளிப்பை பிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பிடிச்சிருந்தா ஒரு 1 hour மூவ் ஆன் ஆகுது. எல்லாருமே ஜொங்குக்கோட செஸ்ஸில் கெட்ட வச்சபடி பட்டாச்சு. டே ஜோனா நம்ம டேயோட செஸ்ஸில் குக்கியோட செஸ்ஸுக்கிட்ட வீணுங்கிற மாதிரி எல்லாரும் இந்த ஒட்ட சோஃபாவில் எல்லாரும் ஜொங்குக்கு மேலேயே ஓவரானபடி இப்படி ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தேன். தூரத்துலேருந்து பார்க்குற அந்த பர்சன்ட்டுக்கு இன்னும் கோவமாகி அந்த குக்கி நான் சும்மா விட மாட்டேன் அந்த குக்கி அந்த பிளேஸில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பர்சன்ட்டு கத்துறாங்க. இந்த மாதிரி கட்டுனா எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. எங்கள் டைம் ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேட்டா அப்படியே ரெடியாகி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தான். ஜங்குக்கு அப்படியே வந்து டேயை பேக் ஹேக் பண்ண போயிடி டேயோட நெக்கில் கிஸ் பண்ண போயிடி என்ன பேபி என்ன மார்னிங்கு ரொம்ப குவிக்காக எழுந்து ஒர்க்குக்கு கிளம்புற மாதிரி தெரியுது டேடி கூட கொஞ்சம் கம்பெனி கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினா ஜங்குக் பேசுகிறட்ட பாட்டு பேசுடா பெட்டில் தாண்டா அவ்வளோ பேர் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம் உன் பேபிஸ் தான் வளர்ந்துருச்சுல விளாண்டுட்டு போட்டுட்டுன்னு என்ன எப்போ பார்த்தாலும் மாமாவோட ஷார்ட்டை பிடிச்சிட்டே நடக்கிறாங்க. எனக்கு புரியலை நான் தான் அவனோட ஷார்ட்டு ஜங்குக் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டே பின்னாடியே சேடோ மாதிரி நடக்கிறேன்னா அவங்க நிறைய நடக்கிறாங்க அப்படிங்கிற மாரி கேட்பாரா இந்த மாதிரி கேட்டான். ஜங்குக் முதல்ல அமைதியாக இருக்கிறியா பேபிஸ்க்கு கேட்க போட்டு நீ முதல்ல போ ஃப்ரெஷ்ஷப் ஆகு. அதெல்லாம் முடியாது பேபிஸ் அவ்வளோ வெறி தூக்கி கொண்டு பெட்டில் போட்டுட்டு நான்டா அவங்க ஃபுல்லாக ஸ்லீப்பில் தான் இருக்காங்க நீ இப்போ சொல்லு அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம டேக்கிட்ட கேட்க நான் என்ன பண்ணுறேன் மேலே அந்த லவ்வுக்கு லவ் காட்டுறேனோ அதே மாதிரியான மொட்டை லவ்வைண்டா என் பேபிஸ் அவ்வளோ பேருக்க காட்டிகிட்ருக்கேன். எனக்கு எல்லோரும் ஒன்று எடு அவங்களும் நானும் ஒன்றுங்கிறியா அப்படி தானே ஜங்குக் ஹஸ்பண்ட் பேபிஸ் 2 பேரும் மாமுக்காக இருந்தாலும் சரி ஒய்ஃபுக்காக இருந்தாலும் ஒன்று தானே. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்கிட்ட வந்து உனக்கு எது பெஸ்ட்டுன்னு கேட்டிருந்தா அப்படியே கண்ணை மூடிட்டு நீ மட்டும்தான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீ நாங்கள் எல்லோரும் ஒன்றா ஈக்குவலுங்கிற அப்படின்னு ஜொங்குக்கு ஈக்குவல் தானா ஜொங்குக்கா ஜலஸ் ஆகிறத நிப்பாட்டிட்டு போடா முதல்ல இன்றைக்கி ஏதோ மாஃபியா ஒர்க் இருக்குன்னு சொன்னல போ ஒர்க்கை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணவும் ஐயோ மார்னிங்கே ஜில்லுன்னு ஒரு கிஸ் கிடச்சிருச்சு. அப்படியே லிப்பில் ஒரு கிக்கான கிஸ் கிடச்சா நல்லாயிருக்கும் கொடுக்குறியா அப்படிங்கிற மாரி லிப்பை பாயிண்ட் பண்ணவும் பிச்சிருவேன். பேபிஸு பெட்டில் பட்டிருக்குது அவங்க ஐஸ் ஓப்பன் பண்ணி பட்டா என்னடா நினைப்பாங்க நம்மளோட பேரண்ட்ஸ் ரொம்ப ரொமான்டிக்கான லவ்வபிள் கப்பல்னு நினைப்பாங்க. என்ன நினைக்க போகிறாங்க ஜங்குக் போக மாட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு பூச்சி தள்ளி விட்டா 3% ஸ்லீப் பண்ணல என்ன ட்ரீ நம்ம கோப்ரா கூட அதே பெட்டில் தான் பட்டிருக்காரு. எல்லோருமே ஸ்லீப் பண்ணாமல் நம்ம டேக் குக் பண்ணிட்டு இருந்த மோமெண்ட்டை தான் நோட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. டேடுக்கு ஏஜி ஆனாலும் எப்படி எனர்ஜெட்டிக்காக என் மாம்கிட்ட க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்மளும் அப்படியே நம்ம ரூமுக்கு போய் அப்படியே நைட்டு பாடியிலே பிரேக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாமா? பிச்சிருவேன் குக்கி பிச்சிருவேன். இன்றைக்கி எக்ஸாம்னுங்கிறத மறந்துட்டியா எழுட்டு கொடா மாட்டலாம். என்னடா எக்ஸாம் சொல்லிட்டு மூவ் ஆகிற பாட்டியா என் டேடா அவ்வளோ ஏஜ் ஆனதுக்கப்புறமும் எப்படி ரொமான்ஸ் பண்ணுறான்னு அவருக்கு சொன்னடா நான்
அவருக்கு ஈக்குவல் ஆக முடியாட்டாலும் அதுக்கு பாடியாவது நறுக்கணும்ல, இன்னைக்கு காலேஜ் கட்டு அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இந்த மாரி சொன்னா உன்னை கொல்ல போறேன் அப்படிங்கிற மாரி கட்டு ஒரு வாரம் இந்த மாரி கட்ட வேண்டாம். கிரிப்பா வியோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு நாம எல்லாரும் ஸ்லீப் பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருக்காங்க, கம்முனு படு அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நம்ம குக்கி வியோட மவுத்தை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணா ஐயே சே சே சுட்டி முட்டி ஒரே லவபிள் மூமெண்ட்டாக இருக்குது. ச்சே அண்ணா சிங்கிளாகவே இருக்கக்கூடாதுங்கிறது. சிங்கிளாக இருந்தால் இப்படி தான் பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, எல்லாத்தையும் கேட்டு புகைய வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜானா இந்த மாதிரி புலம்புனா அச்சோ பாவம் என்னோட சிஸ்டர் கமிட்டட் ஆகலையேன்னு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி கோப்ராடா. நீ கவலைப்படாத ஜோனா, கண்டிப்பாக உனக்கு ஏற்ற பார்ட்னர் முன்னே வந்து நிற்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஆண்டி இல்லை வரலாமா அப்படிங்கிற மாரி ஷாலா கரெக்டாக உள்ளன்றானா. ஐயோ கொப்ரா உன் மவுட்டுக்கு ஸ்வீட் இல்லை, ஒரு 3 எக்கு, அப்புறம் ஃப்ராக்கு, ஃபிஷ்ஷுங்கிற மாரி உனக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு சொல்லு, எல்லாத்தையும் இன்னைக்கு ஈவினிங்கே குக்கி ஹேண்ட்ஸாலே கொடுக்க சொல்கிறேன். எடு ஹேய் ஜோனா, நீ கொடுத்தா விட்டு பரவாயில்ல, அடிக்க அவங்க ஹேண்ட்ஸாலாம் கொடுக்கணுங்கிற, அவன் எனக்கு கொடுக்க மாட்டான், அவனே எடுத்து சாப்பிட்ருவான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னான். டேய் நீ சாப்பிட்றதே கன்றாவியாக இருக்கும், அதை வேற நான் எடுத்து சாப்பிட்ருவேன், நான் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ அப்படிங்கிற மாதிரி குக்கி எழுந்துக்கு அப்புறம் நோட் பண்ணா. ஹே என்னடா என்ன சிஸ்டர் அண்ட் பிரதரும் சேர்ந்து இந்த ஹயாங்க மிரட்டுறீங்களா, ஒன்றை மறுபடியும் ஹயாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்த வேகத்துலேயே பிள்ளை வச்சு கோப்புறம் வடிக்க வேண்டா. ஷாலாவை நோட் பண்ண ஜானா தள்ளிப்பாங்கடா, மார்னிங்கே ஒரு க்யூட்டான மொமெண்ட்டை பாட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜானா பெட்லேருந்து இறங்கி போனால் க்யூட்டான மூமெண்ட்டானுங்கிற மாதிரி குக்கியும் கோபுரம் நோட் பண்ணான். சொல்லு ஷாலா என்னாச்சு? அது மாம் தான், உங்ககிட்ட ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக பேசணுமா? ஓஹோ அப்படியா, சரி நான் மேக்ஸை வந்துட்டு பார்க்குறேன், நீ கீழே போனா என்ன டக்குனு கீழே போன்ட்டாங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி ஜானா கரெக்டாக டே பக்கத்தில் வந்து நிற்கவும், ஜானா எழுந்துக்கிட்டியா? ஷாலா நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன ஸ்கூலுக்கு போவீங்க? ஜானா ஷாலா கிட்ட ஏதோ ஸ்கூலில் இருக்கிற பர்சன்ஸ்லாம் ப்ராப்ளம் பண்ணுறாங்களாம், ஷாலாவை பத்திரமா பட்டுக்கோ, நெக்ஸ்ட் இயர் காலேஜுக்கு போகணும்ல. ஆமாம் நெக்ஸ்ட் இயர் காலேஜுக்கு தானே போகணும். ப்ராப்ளம் பண்ணுறதே ஜோனாடா, ஆண்டி என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஆண்டி ப்ராப்ளம் பண்ணுறதே ஏய் தேவையில்லாமல் என் மாமக்கிட்ட எப்படியாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என் கிளாஸில் என் பெஞ்சில் என் பக்கத்தில் தான் இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தான் நீ என் மாமா பக்கத்தில் இருப்ப, மற்ற வருஷம் இந்த ஜோனா பக்கத்தில் தான் இருக்கணும் ஷாலா, ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜோனா இந்த மாதிரி மிரட்டுனா. நம்ம ஷாலாவை நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு ஷாலா, ஏதோ சொல்ல வந்தேன், அது கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நீங்கள் மாமா பட்டுருங்கிற மாரி வேகமாக ஷாலா அங்கேருந்து போகலான்னுங்கிற மாரி போனால் ரூமுக்கு வெளியே வந்து அடுத்த செகண்டு ஜானா கிரிப்பாக ஹேண்ட்ஸை பிடிக்கிறான். ஏய் என்னடி என் மாமிட்ட போட்டு கொடுக்க வேண்டேன், என்ன இப்போ நான் என்ன பெருசாக வந்துட்டேன் அன்றைக்கி கேட்டுட்டேன், எனக்கு ஒன்று பார்க்க சொல்ல ரொம்ப பிடிச்சிருக்குது, டேட் பண்ணலாமான்ட்டானே கேட்டேன், அதுக்கு போட்டு கொடுக்க வருவியா அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னா. நீ இந்த மாதிரிலாம் பேசாட்ட, நீ வந்து எனக்கு பாஸ். ஆமாம் நான் உனக்கு பாஸ், நீ என்னோட எம்ப்ளாயி, பாஸ் அண்ட் எம்ப்ளாயி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட தான் என் பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நீ தேவையில்லாமல் கண்டாட்டெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்கடா, உனக்காட்டின பார்ட்னர் எங்கேயாவது ஒரு ஹை பிளேஸில் இருந்தால் வருவாங்க, எனக்கும் உனக்கு செட் ஆகாது. ஷெட் ஆகாதுக்கு நான் என்ன ஷார்ட்டாடா வாங்கிக்கிட்டு இருக்கேன், இல்லை கவுன் வாங்கிக்கிட்டு இருக்கேன்னா இவளை அப்படிங்கிற மாரி டென்ஷன்லேயே ஜோனா அப்படி போகிற ஷாலாவை நோட் பண்ணிவிட்டு, அடியே இங்கே பாட்டுக்கோ, என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, செட் ஆகலையோ, ஆனால் ஸ்டே பண்ணுறதெல்லாம் இந்த ஜோனா கூட மட்டும்தான், அந்த ஞாபகம் வச்சுக்கோங்கிற மாரி ஜோனா நேரம் அவளோட ரூமுக்கு போனால் இதை எல்லாத்தையுமே இந்த ஒயிட் ஸ்னேக் நோட் பண்ணிவிட்டு, ஐயோ மார்னிங்கே இதெல்லாம் பார்க்கக்கூடாதோ, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிச்சு. இந்த கோப்ரா இந்த ஹவுஸுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒய்ஃபு பக்கத்தில் இருக்கானுங்கிறதே மறந்துட்டான். அவன் வரட்டு அப்படிங்கிற மீதி கோப்ரா கிட்ட ஃபைட் பண்ணால் ஒயிட் ஸ்னேக் இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தான். என்ன ஒயிட்டி எப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கோப்ரா கரெக்டாக வந்தா. நைட்டு முழுக்க எங்கடா போனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் லுக்கில் அப்படியே கோப்ராவை நோட் பண்ணா. என்ன பார்வையே சரியில்லை, சண்டைக்கு வர போறியா பின்ன அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஸ்னேக்கு சண்டை போட்டால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி பயங்கரமாக 2 பேரும் சண்டை போட்டோம். நம்ம குக்கி இந்த மூமெண்ட்டை போட்டுட்டு அப்படியே ரசிக்கிறாரு. விடாட்டா நான் உனக்கு ட்ரைனிங் பண்ணி கொடுத்துருக்கேன், கோப்ராவை இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணணும், இன்னைக்கு நீ அவனை ஃபினிஷ் பண்ணுற,
என் டேடோட நெக்ஸ்ட்டு ஸ்னேக் நீ தான், ஃபினிஷ் பண்ணிடு, சேர் ஆஃப் பண்ணதுக்கு நான் இருக்கிறேன், ஒயிட்டுங்கிற மாதிரி குக்கி அந்த பிளேஸில் சேர் ஆஃப் பண்ணிகிட்ருக்காரு. அட பாவி, என் வைஃப் என்னை கண்ட மணிக்கு டோச்சிட்டுருக்கா, நீ சேர் ஆஃப் பண்ணுற, இரு கண்டிப்பாக வீக்கிட்ட இதேமாரி நீ நிறைய அடி வாங்கணும், இது என் சாபண்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கோபுரம் சாபம் விட்டா. ஆமாம் சாபம் விட்ற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒயிட்டு வேகமாக அதோட வாழை வச்சு கோபுராவோட மவுட்லேயே அடிக்க முடிஞ்சிட்டேன். இதுக்கு நான் சிங்கிள் ஸ்னேக்காகவே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணால் சிங்கிளாக வர இருப்பியா நீ அப்படிங்கிற மாதிரி ஒயிட் அப்படியே நம்ம கோபுரம் விட்டுறதுனா என்டர்டைன்மெண்ட் எண்ட் ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குக்கி அப்படியே திரும்பினா. வீடா, நீனும் ரூமுக்கு போகலையா? நான் போக ரெடிண்ணா, நீ வர ரெடியானுங்கிற மாரி வீய டூக்குன்னு பொசிஷன்லேயே குக்கி அங்கேருந்து போனால் இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணிவிட்டு ஹவுஸ் மார்னிங்கே கல்லன்னு செம்மையாட்டாண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். வயன்டா, ஓ மை காட், இதை போய் நான் இப்போ எப்படி ஜங்குக்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையே, கண்டிப்பாக இன்றைக்கி துவைச்சி எடுக்க போகிறான், இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பேன், ஒயன்னு கட்டுவானே, நான் என்ன பண்ண தெரியலையேங்கிற மாரி அப்படியே நைல்ஸை கடிச்சு பொடிஷனில் உட்காண்டா. ஜேக்கப் தான், என்னாச்சு? என்ன எதுக்கு இந்த மாதிரி இருக்கிற, கம்பெனிக்கு ரெடி ஆகலையா? அது ஜேக்கப் எனக்கு ஒரு ப்ராப்ளம். என்ன பீரியட் வந்துட்டா என்ன? ஐயோ அதெல்லாம் இல்லைடா. அப்புறம் என்ன ப்ராப்ளம்? அந்த ப்ராப்ளத்துலேயே நீ அப்படி பவர்ஃபுல்லாக இருப்பீங்க, என்னாச்சு? ஐயோ இவன்கிட்ட வேற சொல்ல முடியாதோ அப்படிங்கிற மாரி. சேகோ, ஆஹா என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி உள்ளே போகுது. சேகோப்பா, மார்னிங் எது ப்ராப்ளத்தில் சிக்கிட்டியோ? சச்சா, சான்ஸே கிடையாது, நான்லாம் எதுலேயும் சிக்க மாட்டேனே. இருந்தாலும் இந்த ஜங்குக்கு போன டைம் லிபாமா வாங்கி போட்ட மாதிரி இன்றைக்கி வேறு எதையும் வாங்கி போட்டிருக்கானோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வேகமாக வந்து கோட்டை செக் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி செக் பண்ணி போட்டான். சேகோப், ஏன்டி என்ன நைட்டு பண்ணுற மூலிகை சவுண்டெல்லாம் இப்போ கூப்பிட்டுருக்க என்ன அப்படிங்கிற மாரி திரும்பினா. ஜங்குக்கு என்ன திட்ட போகிறான். அவன் ஏன் திட்ட போகிறான்? ஹஸ்பண்ட்னா இல்லை, நான் தானே அவனை திட்டணும், எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதை நான் தானே செய்யணும். அவன் ஏன் திட்ட போகிறான்? அது அந்த ப்ராஜெக்ட் பென் ட்ரைவ் கோட்டை விட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜேக பக்கத்தில் வந்து நிற்கவும் ஆமாங்கிற மாதிரி ஹெட்டை நக் பண்ணான். போச்சு உனக்கு தான் தெரியுமேடி, ஜாக்ஸின்னு ஒரு குரங்கு இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குது, அந்த குரங்கு எல்லா பக்கத்துலேயும் கையை வைக்கணுன்ட்டு அவளை ஏன்டி நம்ம ரூம்குள்ளே விட்ட? நான் எங்கே விட்டேன்? நீ தானே நேற்று விட்ட. நானா? எப்போ? எப்போன்னு வர கேளு. ஜானு டிஸ்டர்பன்ஸாக இருக்கான். ஜாக்ஸி ஜானை கொண்டு என்னோடய மாமாவோட ரூமில் விட்டுருந்தே, நீ தானே அந்த குரங்கு ரூமுக்குள்ளே விட்ட. ரூமுக்குள்ளே விட்டது மட்டுமாடா, என்னை அப்படியே நீ ரெஸ்ட் ரூமுக்கு தூக்கிட்டு போகல. ஐயோ, ஏதோ கேம் ஆடுற திங்கிங்களா? எப்படி பென்ட்ரைவை விட்டுட்டியடா ஜேகப்பு, இப்போ சொங்கிட்டு போய் என்ன சொல்ல தெரியலையே. 2 பேருமே மாட்டிக்கிட்டோமே. நான் மாட்டலை, நீ மட்டும்தான் மாட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒயன் அப்படியே எழுந்துக்கிட்டான். கரெக்டாக நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஹாலில் அரேஞ்ச் ஆகுறாங்க. மிம்மாம் ஜேகப்பையும் ஒயனையும் கூப்பிட்டா 2 பேருமே மாட்டி நர்வஸான பொசிஷன்லேயே கீழே இறங்கி வேண்டாம். இதை வந்து நம்ம ஜொங்கோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன ஹயா, என்ன உங்கள் ஃபேஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏதாவது ப்ராப்ளமா என்ன? சொல்லட்டுக்கு எதுவும் இருந்தால் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கோ கேட்க அது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜாக்ஸியை நோட் பண்ணால். ஜாக்ஸி கூலாக கேஷுவலாக பென் ட்ரைவை டேமேஜ் பண்ணியாச்சுடா அப்படிங்கிற மாதிரி அவள் ரொம்ப ஃப்ரீயாகவே வர்றா. இப்போ நம்ம அதை டேமேஜ் பண்ணி உடச்சி போட்டுருப்போம் அவளுக்கு. அந்த ஹாப்பினஸில் அப்படியே ஹாப்பியாக வந்து போய் ஒயினை பார்த்தபடி க்யூட்டாக ஸ்மெல் பண்ணால். அப்படியே வர்ற கோட்டுக்கு ஒன்று எங்கேயே கீல் பண்ண போல் இருக்குது, என் ஹேண்ட்ஸாலேயே கட் பண்ண போல் இருக்குது. என்ன பண்ண? அந்த ஸ்பேரோ இன்னும் உயிரோட இருக்கானான்னு தெரியல, அந்த லென்ட்டாவை என்ன பண்ண போகிறோன்னு புரியல. குழப்பத்தில் இருக்க சொல்ல நீ வேற பள்ளியாடி காட்டுற அப்படிங்கிற மாதிரி கடுப்புலேயே நம்ம ஒயனும் ஜேகப்ப நோட் பண்ணோம். என்ன ஆங்கிள்ஸ், என்ன பார்த்துட்டே இருக்கிறீங்க, சாப்பிட்லைங்க? அதான் ஃபுட்டில் கை வைக்கக்கூடாத அளவுக்கு பெரிய வேலையை பாட்டு விட்டுட்டு க்யூட்டாக வேற பேசுறியா? என்ன பண்ண ஜாக்ஸி? ஏதோ ஒரு டாகு தேவையில்லாமல் என் ரூம்குள்ளே வந்து ரூமில் வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் ஆட்டி களைச்சி போட்டு போயிடுச்சு. அதான் அந்த டாகை எட்ட வச்சு அடிக்கன்னு எனக்கே தெரியல. ஒயன்னு சொல்கிறா, பெரிய கட்டை எடுத்து மண்டை அடித்து உடச்சிடலான்னுங்கிறா. நான் சொல்கிறேன் அந்த டாகை ஓட விட்டு ஷூட் பண்ணலான்னுங்கிறேன்.
எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாரி இப்படி ஜாக்சிட்டே கேட்டால் ஜாக்ஸிக்கு பயங்கரமாக துரத்துது. நல்லா துரத்துடுடி, துரத்தி துரத்தி அப்படி செத்துட்டல அப்படிங்கிற மாரி கடுப்புலேயே வந்து ஜோங்குக் பக்கத்தில் நின்னா. என்ன ஆச்சு? அவகிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? ஜோங்குக், ஜாக்ஸி, ஓ உங்ககிட்டயே அந்த வேலையை காட்டிட்டாளா? ஏன் எப்போ பார்த்தாலும் உங்கள் ரூம் ஓப்பன்லேயே இருக்குமோ? அது வந்து ஆ தெரியுது. அப்பா எந்த ஒர்க்கை கொடுத்தாலும் எல்லாத்தையும் கோட்டை விடுறது. இப்போ பென்ட்ரைவ் அவகிட்ட இருக்குது. பென்ட்ரைவ் அவள் இப்போதைக்கு டேமேஜ் பண்ணியிருப்பான். மீட்டிங் வேறு போகணுமே. போகணுமே. என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு அது இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? சுற்றி இருக்கிற எனிமீஸை தாண்டி ஹவுஸில் இருக்கிற பர்சன்ட்டே எனக்கு பெரிய ப்ராப்ளம் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாரி இன்னும் 2 பென்ட்ரைவை தூக்கி வயநாடு ஆன்சலையும் ஜேகப்பட ஆன்சலையும் கொடுக்கவும், என்ன இந்த பென்ட்ரைவில் நாங்கள் நீவா மறுபடியும் ப்ராஜெக்டை ரெடி பண்ணணுங்கிறியா? பைத்தியம் மாதிரி பேசாத ஃபையாங். அதில் உள்ள காப்பி தான் இது. என்ற 2ஆவது பத்திரமா அவங்க அப்படியே இந்த ஜாக்ஸோட ஆன்சலை கொண்டு கொடுத்துடாதீங்க. ஓ ஜங்குக், பிரில்லியன்ட் பாய், கம்முன்னு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நேராக டேக்கு பக்கத்தில் உட்காண்டா. இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? அவனே நம்மளை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டீசெண்டாக விட்டா. குட் பாய், பிரில்லியன்ட் பாயின்ட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயின் அப்படியே நம்ம ஜேகப்போட அங்கேருந்து கிளம்பி போய் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து எல்லாருமே ஃபேமிலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தால் இப்போ அப்படியே அவங்கவுங்க ஒர்க்குக்கு கிளம்புறாங்க. ஜேகப்போயினும் மீட்டிங் போகிற கம்பெனிக்குள்ளே என்ட்ராகிறாங்க. நம்ம வீமின் எப்போது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. நம்ம ஜங்குக்கும் நம்ம சுகாவும் மாஃபியா ஒரு பக்கிற பிளேஸ்க்கு போகிறாங்க. ஆரம்பிச்சுன்னு அவங்களோட கம்பெனிக்கு வராங்க. இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கு பண்ணிகிட்டு இருந்தா இப்போ நம்ம ஏதோ ஒரு பர்சன்ட்ட கட்டுட்டு அந்த ஹுட்டி போட்ட பர்சன்டா என்ன பண்ணலாம் ஷா? என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணணுமே. ஆன்சர் பற்றியா நம்மனுங்குது. ஏதாவது பண்ணணும். முக்கியமாக அந்த குக்கியை ஏதாவது பண்ணணும். அந்த குக்கியை நான் ரிவெஞ்ச் எடுக்கணும். அந்த ரிவெஞ்சை தாங்கிக்க முடியாமல் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். அந்த ரிவெஞ்ச் டேக்கு பெயின் ஆகணும். டே நான் சொல்ல வரட கேளுடா. அது ஒரு ஆக்சிடெண்ட் மூமெண்ட். அது ஏன் என்னங்கிறத தான் உன்கிட்ட அவனோட மாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்களே. யாருக்கு மாம்? எங்கே பாருடா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உன் மாம்டா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்கிறாங்களே, நீ தேவையில்லாமல் இந்த பிளேஸில் வந்து ப்ராப்ளம் பண்ணுறேங்கிற. எங்கே பாரு சாம், என் ஃப்ரெண்டாகிட்ட என் கூடையே செல்லுண்டு இருக்கங்க போயிட்டான். போடா போடுன்னு உன்னை என் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். தேவையில்லாமல் ஏன் பிரெயினுக்கு நீ ஐடியா கொடுக்குற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் உனக்கு ஹெட்டுக்கு மேலே ஒரு டாப்பில் ஒரு பெயின் இருக்குது, பெரு பிரெயின், அதை கலட்டி நானே ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருவேன். அண்ணா அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி அந்த நியூ பர்சன் பேசிட்டு குக்கி என்ன ஏதாவது பண்ணணும். குக்கியோட நேமை மட்டும் டேமேஜ் பண்ணுற ஒர்க்கை பண்ண சொன்னனே, எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணினா கண்டிப்பாக குக்கி எவ்வளோடா நீ எண்டு அப்படிங்கிற மாதிரி 100% பயங்கரமாக வில்லட்ட நம்ம சிரித்தபடி அங்கேருந்து எழுந்து போனால் இப்போ டேஸஸ் அப்படியே கொஞ்சம் மூவ் ஆன் ஆகுது. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காரை ட்ரைவ் பண்ணபடி மார்க்குக்கிட்ட பேசிக்கிட்டு அந்த பர்சன்ட் யாருங்கிறது தெரியலையே. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டப்பனாக இருக்குது மார்க். சுற்றி என்ன நடக்குனுங்கிறது தெரியல. இந்த ஜாக்ஸ் இவரை பக்கத்தில் இருந்து கழுத்தா இருப்பேன்னு சொல்லிட்டு கட்டியோட உட்காந்துருக்கா. அவளை பார்க்கவா இல்லை வெளியே இருக்கிற எனிமியை பார்க்கவானுங்கிறது புரியல. போட்டா குறைக்கி இப்போலாம் நைட்டு ஸ்லீப் பண்ண சொல்ல ஜியோன்ங்கிற மாரி ஏதோ மந்திரம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஜியோன்னா யாருங்கிறது எனக்கு தெரியல. இந்த கண்ட்ரியில் நான் மொத்தமாக சர்ஜ் பண்ண சொன்னதுக்கு அந்த மாதிரி பர்சன்ட் இல்லைன்னுங்கிற நீ. அப்போ யார் அந்த ஜியோன்? ஒருவேளை அவன்தான் நம்மளோட நியூ எனிமியாக இருப்பானோ? எனக்கு சரியாக தெரியல பாஸ். அப்புறம் எப்படி டேக்கு கரெக்டாக அந்த பர்சன் தெரியுறாங்க? இது ஜெனியை வேற இந்த பிளேஸுக்கு வா, எனக்கு ஒரே டிப்ரெஷனாக இருக்குது. போட்டா குறைக்கி இப்போல்லாம் டேயோட ஹெல்த்து கொஞ்சமாக வீக் ஆகுது. அவன் ஒரு மாதிரி ஆகுறான்ங்கிறத அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்ங்கிற மாதிரி பார்த்தா எனக்கு அந்த பிளேஸில் ஏன் மாஃபியா பர்சன்ஸ் எனிமி என்னை அட்டாக் பண்ணுறாங்க, என் பிளேஸை ஹைஜாக் பண்ண போகிறாங்க, நான் அவங்க கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறா. ஷோபா வார கோவட்டுக்கு ஹேண்ட்ஸில் இருக்கிற மொட்டை கன்னையும் புல்லட்டையும் வச்சு எனக்கு என்னையுமே நீ யாரெல்லாம் டிங் ஆகுறாங்களோ அவ்வளோ வரையே போட்டுட்டலன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜோகோக்கு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு அப்போ இந்த வேர்ல்டில் பாதி பர்சன்ட் டெட் ஆகிடுவாங்களே, அப்போ அவ்வளோ பேர் நான் எனக்கு எனிமின்கிறியாடா?
அப்படிதான் பாஸ் எல்லாரும் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓஹோ! அப்படி வேற திங்க் பண்ணி எனக்கே எனிமையாகிற அளவுக்கு மைண்ட் இருக்குது. முதல்ல என் எனிமி யாரெல்லாம்ங்கிற மாரி ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு அது ஒரு பெரிய நோட் புக்காகவே இருந்தாலும் அது என்கிட்ட கொண்டு வா. ஒருத்தர் விடாமல் அவ்வளோ வரைக்கும் நான் கீல் பண்ண போகிறேன். அப்போனா நான் ரிலாக்ஸ் ஆக முடியும். இது ஒருத்தனை போட்டு தள்ளதுக்கு மொத்த பர்சன்டேஜ் ஃபினிஷ் பண்ண போகிறீங்களா? ஆமாண்டா. அப்போன்னா எவனுக்கும் என்னை பற்றின திங்கிங் வராது. மொத்த பர்சன்டேஜ் ஃபினிஷ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டே கரெக்டாக காரை ட்ரைவ் பண்ணபடி ஒரு சிக்னலில் நிற்கிறாங்க. இந்த மாதிரி என்னென்னா ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஃபைட்டு நடந்துகிட்ருக்குது. ஒரு 5 to 6% 1% அடிச்சிட்டு இருக்காங்க. 100% சும்மா இல்லை, இவங்களை அடித்து பிரித்து மீஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அடித்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹே மார்க் அடி குக்கில அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ நம்ம பாட்டுட்டு இருந்த மூமெண்ட் இப்போ பாஸே பாட்டுட்டாரு, இதை சொன்னால் நம்ப மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது குக்கி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஹேய் ஏன் பையனை எனக்கு தெரியாதாடா அப்படிங்கிற மாதிரி காரை விட்டு வேகமாக இறங்குறாரு.